தமிழ் எக்கோஸ். இது 8 திக்கும் ஒலிக்கும் தமிழ் குரல். தமிழ் எக்கோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக இணைஞ்சிருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகறிந்த நபர். அவங்களுக்கு தனி அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் திருநெல்வேலிக்காரங்களா நாங்க ரொம்ப பெருமைப்படுவோம். எங்க திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் அழகப்பபுரத்தில் பிறந்து இன்று உலகமே வியக்கும் அளவில் தொழில்துறையில் மட்டுமல்ல, தமிழ் இலக்கியம் சார்ந்தும் அவங்களுடைய சேவை யாராலையுமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய உயரத்தில் அவங்க இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, வளரும் இளைஞர்களுக்கு டக்குன்னு சொல்லுன்னா, ஏஐ படத்துல வடிவேல் தொழில் செய்ய தொடங்கும் ஒருத்தர் வசனத்துல சொல்லுவாரு, நீங்க விஜிபி பிரதர்ஸ் மாதிரி பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வடிவேல் சொல்லுவாரு, நான் அப்படி ஆகிறனோ இல்லையோ, ஆனா நீ சொல்றத கேட்கும் போது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி பலருக்கும் முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நபர், முனைவர் செவாலியர் கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. அதாவது இன்னைக்கு திருநெல்வேலியில இருந்து போய் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நீங்களும் உங்க சகோதரன் உருவாக்கி இருக்கீங்க. ஒரு தேநீர் கடையில தொடங்கி, நீங்களே சொல்லியிருந்த ஒரு பேட்டியில சொல்லியிருந்த மாதிரி பல விஐபிஸ், அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள், என்எஸ் கிருஷ்ணன், பெரிய விஐபிஸ்க்குலாம் நீங்க செய்தித்தாள் போடுற நிறுவனத்துல தொடங்கி மக்களின் நம்பிக்கையை பெற்று இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிருக்கீங்க. நீங்க அன்று பார்த்த திருநெல்வேலிக்கும் இன்று நீங்க பல வருடம் கழிச்சு உங்க சொந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. இன்று பாக்குற திருநெல்வேலிக்கும் என்ன மாற்றத்தை உணர்றீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் நெல்லையை சேர்ந்த அழகப்பபுரம் என்ற ஊரில் பிறந்தவர். மிக ஏழ்மையான குடும்பம். அந்த குடும்பத்தில் பிறந்து நாங்கள் சென்னைக்கு சென்றோம். சென்னைக்கு சென்றதும் ஒரு டீ கடை வைத்தோம். ஏனென்றால் 60 ஆண்டு 70 ஆண்டுகள் முன்பாக நெல்லையிலிருந்து போகும் சென்னைக்கு போகிற பம்பாய், டெல்லி எல்லா இடமும் அவர்களுக்கு அதிகம் படிப்பு அந்த நேரத்தில் கிடையாது. ஆகவே இதற்கு படிப்பு தேவையில்லை. ஒரு டீ கடை வைப்பது, ஒரு பேப்பர் விருடா தினத்தந்தி பேப்பர் போட்டு இதெல்லாம் படிப்பு தேவை. ஆனால் அண்ணாச்சி பன்னிரா தம்பியை படிக்க வைக்க வேண்டும், குடும்பத்தில் எல்லோரும் படிக்க வேண்டும், அவர் கொண்டு வரும். ஆகவே நாங்கள் எங்கள் தொழிலோடு மக்கள் தொடர்பு உடைய நல்ல நல்ல பொருள்களை கவனம் பண்ணி கொடுத்தார். அன்றைய திருநெல்வேலிக்கும் இன்றைய திருநெல்வேலிக்கும் நீங்க என்ன மாற்றத்தை பாக்குறீங்க? அன்றைய திருநெல்வேலியில் வள்ளியூர் அழகப்பபுரம், அங்கிருந்து பஸ் வசதி கிடையாது, நடந்தே வந்தோம். அந்த பணமரங்கள்லாம் பார்க்கறதுதான் நம்ம தொழில் நான் நினைச்சேன். ஆனால் படிப்புகள் அதான் நம்ம பிள்ளைகள் எல்லோரும் நன்றாக படிப்பு கலெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி, அதை விட தொழில் முன்னேற்றம் அதிகம். ஒரு சாதாரண டீக்கடை வைத்தவர்கள் இன்னும் முனைப்போடு செய்ய வேண்டும். இந்த காரணத்தினால் பல தொழில்களை அருமை அண்ணாச்சி, திரு விஜி பன்னீர்வாசன், அருமை அக்கா, எங்க அம்மா. காரணம், அவங்க அப்பா அவர்கள் நேதாஜி சுபாஷ் படேலை செய்து அவர்கள் பினாங்கில் விட்டார். அயல்வையில் நாங்கள் நமது அழகப்பபுரத்திலிருந்து சென்னைக்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம். இன்னொரு கேள்விங்க, இப்ப இன்னைக்கு நிறைய பேர் தொழில்துறைக்கு, அந்த காலத்துல ரிஸ்க் எடுக்க பயந்தாங்க. இப்ப நிறைய பேர் இன்னைக்கு தொழில்துறை வரணும், வேலையை தாண்டி தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்துல ஒரு அறிவுரை சொல்றதா என்ன சொல்லுவீங்க? எல்லோரும் தொழில் செய்ய வேண்டும் ஆசை, அதற்கு படிப்பு வேண்டும், நன்றாக எல்லாம் அறிய வேண்டும். ஆனால் படிப்பு இல்லாமலும் நாம் தொழில் செய்யலாம். தொழிலோடு தொழில் செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் எல்லாரும் காலையில இருந்து இரவு வரை வேலை செய்வோம். தமிழக திட்டம், தமிழக திட்டம் என்றால் ஒரு நரிக்குறவனுக்குள்ள ஒரு ரேடியோ கொடுத்து மனம் முடிச்சோடு 4ஆம் குழந்தை சைக்கிளே தரம் 40 சேர்ந்து பொருளாதார வளர்ச்சி ஒரு 3 மாதத்தில் 3 வருஷத்துக்கு 500 பேர் வேலை செய்ய கம்மன் சேர்ந்தார். ஆனால் திருநெல்வேலி வாழ்ந்த நம்ம இளைஞர்கள் எது வந்தாலும் சென்னைக்கு போகலாம், அண்ணாச்சிருக்காங்க. ஏனென்றாலும் ஹோட்டல் அவள் அங்கிருந்து தொழில்கள் வளர்ச்சி. நமது அருமை வசந்தகுமார் ஏறக்குறைய 13 வருஷம் வேலை செய்ய என்னோடு வருவார். எல்லாரிடமும் தமிழகத்தில் பேசும். 13 வருஷத்துக்கு அவர் சொந்த தொழில் ஆரம்பி. ஆகவே வசந்த சொந்த தொழில்
அதற்கு நான் சென்று ஆரம்பித்தது என்று பொழுதும் அவர் பிரேரித்தார். அப்போது பிஜேபி சகோதரர்கள் தொழில் வளர்த்து தொண்டு செய்யும், ஒவ்வொரு மனிதனும் தொழில் செய்கிறார். ஆனால் அவர் தொண்டு செய்யும். எனக்கு வள்ளுவர் பேர் ஆசை. அதான் அடுத்த கேள்வியை நினைச்சீங்க. வள்ளுவருக்கு வந்து கலைஞர் அவர்கள் வந்து கன்னியாகுமரியில சிலை வைத்தார், அது மிகப்பெரிய விஷயம். ஆனா வந்து நீங்க ஒரு இடம் இல்லாம இன்னைக்கு 200 இடங்கள்ல சிலை வச்சிருக்கீங்க. இந்த 90 வயதிலும் நீங்க வந்து பல்வேறு ஊர்களுக்கு போய் விழாக்கள்ல இந்த மாதிரி சிலை வச்சிட்டு இருக்கீங்க. சோ என்ன காரணம் உங்களுக்கு இப்படி இவ்வளவு சிலைகள் வைக்கிறதுக்கு தூண்டுதலா இருந்தது? இதுல உங்க இலக்கு என்ன? ஒன்று, ஒரு தமிழர், வள்ளுவர் தமிழர் தொண்டு செய்ய வேண்டும் எத்தனை விதங்கள். ஆனால் நாம் வள்ளுவரை கையில் அவரின் புத்தகவாயிலாக படி ஒவ்வொரு நாட்டுக்கும் வள்ளுவர் அந்தந்த நாடுகளில் வள்ளுவர் அவ்வளவு பெரிய பொக்கிஷம். வள்ளுவர் வைத்து குழந்தைகள் அவர்களுக்கு வள்ளுவத்தை பற்றி பெருமை பேசினால் வள்ளுவர் எனது இலக்கை 200 வள்ளுவர் சாலைகளும் இன்னும் நிறைய வைத்து இறையாரோடு எடுத்து பெற்றோம். இன்னும் ரொம்ப நன்றிங்கய்யா. அதாவது விஜிபி குழுமங்களின் தலைவர், விஜிபி உலக தமிழ் சங்கத்தின் நிறுவனர், அவருடைய இலக்கிய பணியும் சரி, தொழில் பணியும் சரி, அதற்கு ஓய்வே கிடையாது. 90 வயதானால் என்ன, 100 வயது 110 வயதை கடந்தாலும் நான் இதே போல்தான் பணி செய்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் உணர்த்துறதுக்கு ஒரு அடையாளமா மனதளவில் இன்னும் இளைஞராக அதே கம்பீரத்தோடு இருக்கிறாங்க நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அவருக்கு பிறந்து வாழ்ந்து வளர்ந்த ஊரில் நாமளும் இருக்கிறோங்கிறதுல பெருமை அடைகிறோம். இன்னைக்கு திருநெல்வேலி அப்படின்னாலே வேறு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க. நிச்சயம் இல்ல, திருநெல்வேலி வந்து தொழிலுக்கும் வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டிற்கே வந்து ஒரு முக்கிய அஸ்திவாரமாக இருந்த ஊர் அப்படிங்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான முதன்மையான உதாரணம் ஐயா அவர்கள். சோ அவங்களை சந்திச்சு பேசினதுல ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க.